ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை, வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை. ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஜபமாலை ஜெபிப்போம், துதிப்போம் துதிப்போம் துயர் நீங்க துதிப்போம். வெற்றி தரும் ஜபமாலை, அன்னை கற்றுத்தந்த ஜபமாலை. பரலோகத்தில் இருக்கும் நாம தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த இடத்தில் நின்று நான் உனக்கு ஆசி நல்குவேன் என்று கூறிய இறைவன் அனைத்து ஆலயங்களின் வழியாகவும் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். காரணம், ஆண்டவருடைய மாட்சியானது ஆலயங்களிலே தங்கி இருக்கின்றது. ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலே ஓலைக்கோட்டை பங்கு மக்களாகிய நம் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். காரணம், இவ்வளவு இறைவனுடைய மாட்சி பொருந்திய ஜெபமாலை அன்னையினுடைய பரிவிறக்கம் பரிந்துரை அதிகம் நிறைந்த இந்த அழகிய ஆலயமானது கட்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டு இன்று முதலாம் ஆண்டு நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். எனவே இந்த நாளிலே
தொடர்ந்து இறைவன் இந்த ஆலயத்தின் வழியாக அவருடைய மாட்சியின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அதே போன்று நடமாடும் ஆலயமாக இருக்கின்ற ஆலயங்களாக இருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் இறைவனுடைய மாட்சியால் நிரப்பி நம்மை என்றென்றும் ஆசீர்வதித்து வழிநடத்தவும், ஜெபமாலை அன்னையின் பரிந்துரை ஜெபம் என்றென்றும் நம்முடைய அன்றாட தேவைகளில் நம்மோடு இருந்து நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தவும் வேண்டும்படியாக இந்த திருப்பலியிலே ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். அதே போன்று ஒரு நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியை நாம் ஒப்புக்கொடுக்கின்றோம். இந்த அழகான ஆலயம் உருவாக காரணமாக இருந்த அனைவரையும் இந்த திருப்பலியிலே ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இதை கட்டுவதற்கு உதவியாக இருந்த அனைத்து உள்ளங்களும் பெயர் சொல்ல விரும்பவில்லை, பட்டியல் நீண்டு கொண்டு செல்லும். எனவே கட்டட தொழிலாளிகள் முதல் இந்த ஊர் மக்கள் முதற்கொண்டு பங்கு தந்தை வரை அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி இறைவன் தொடர்ந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களையும் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும்படியாக இந்த திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, முதலாம் ஆண்டு ஆட்சி விழாவிலே நமக்காக திருப்பலி நிறைவேற்றி வந்திருக்கின்ற அருட்தந்தை ஸ்டீவன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். பங்கு தந்தை என்ற முறையிலே அவர் நம்முடைய மண்ணின் மைந்தராக இருந்திருக்கிறார். ஆகவே அவர் வருவது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே கடவுள் அவருக்கு வெளிநாடு செல்கின்ற அளவுக்கு ஆசி வழங்கி தொடர்ந்து நம்மை குடும்பங்களை ஆஸ்வதிக்க இந்த பணியிலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நமது குற்றம் குறைகள், ஆலயத்தின் மாட்சியை உணராமல் பல நேரங்களில் அதை இழிவுபடுத்திய தருணங்களுக்காக, உயிருள்ள ஆலயமாக இருக்கின்ற நமது உடல் என்கின்ற ஆலயத்தை நாம் மதிக்காமல், அதனுடைய மதிப்பை உணராமல், இறைவனை மாட்சியை உணராமல் வாழ்ந்த தருணங்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். அவருடைய விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் நம் ஒவ்வொருவரையும் கழுவி தூய்மையாக்கும்படியாகவும், நம் அனைவரின் பாவங்களையும் பலவீனங்களையும் போக்கி இறைவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாகவும் பாடி ஜெபிப்போம். இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாய். இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாய். பாவங்கள் போக்கி பரிசுத்தராக்கும், பாவங்கள் போக்கி பரிசுத்தராக்கும் பரமனுந்தன் பாதம் வந்தேனே. பரமனுந்தன் பாதம் வந்தேனே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாய். இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாய். ஆவியை தந்து அமைதியில் வாழ, ஆவியை தந்து அமைதியில் வாழ அழைக்கும் முந்தன் கரம் பிடித்தேனே. அழைக்கும் முந்தன் கரம் பிடித்தேனே. இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாய். இயேசுவே உமது விலை மதிப்பில்லா இரத்தத்தினால் எம்மை மீட்டருள்வாய். எல்லாமும் நன்மை
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்த இறை இல்லத்தின் மீது உமது அருளை நிறைவாக பொழிந்தருளும். இங்கு உம்மை கூவி அழைப்போர் அனைவருக்கும் அருள் உதவியை தந்து உமது அருள்வாக்கு அருள் அடையாளங்கள் இவற்றின் ஆற்றலால் நம்பிக்கையாளர் அனைவரின் இதயங்களை உறுதிப்படுத்துவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, 9 முதல் 11, 16 முதல் 17 முடிய உள்ள இறை வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டடக் கலைஞர் போல அடித்தளம் இட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேறொரு அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோயில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். Hallelujah, 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 hallelujah. எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவில் நான் தேர்ந்தெடுத்து நிலைப்படுத்தியுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். Hallelujah, 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 hallelujah. இறைமகன் இயேசு உங்களோடு இருப்பாராக. உமானோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 2 இறைவாக்குகள் 13 முதல் 22 வரைக்கும். ஆண்டவரே பேசும், ஆண்டவரே பேசும், அடியார் நான் கேட்கிறேன். அடியார் நான் கேட்கிறேன். யூதருடைய பாஸ்கா விழா விரைவில் வர இருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணய மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கைகளால் ஒரு சாட்டை பின்னி அவர் எல்லோரையும் கோவிலிலிருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணய மாற்றுவோரின் சில்லறைகளை காசுகளை எல்லாம் கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். இயேசு புறாவற்போரிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தை ஆக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உன் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும்
என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் இயேசுவை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவரிடம், இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்று, என் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் இயேசு தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். இயேசு இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட பொழுது அவருடைய சீடர்கள் இயேசு இவ்வாறு சொல்லியிருந்ததை நினைவு கூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்காளர் நம்முடைய பாவங்கள் அகழ்வதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்திலே ஊரிக்கோட்டை புனித ஜெபமாலை அன்னையின் இந்த அழகிய ஆலயமானது கட்டி அர்ச்சிக்கப்பட்டு 1ஆம் ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டது 3 விதமான ஆலயங்கள். ஒன்று எருசலேம் தேவாலயம். அங்கு தேவாலயத்தை ஒரு வியாபார ஸ்தலமாக மாற்றியவர்கள் மீது இயேசு கோபப்பட்டு அவர்கள் மீது சினமுற்றார். அவர்களை விரட்டி அடித்தார். காரணம், ஆலயம் என்பது கடவுளுடைய மாற்றி தங்கி இருக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. ஆகாய் புத்தகத்திலே 2வது அதிகாரம் 4 முதல் 5 முடிய உள்ள வசனத்தை வாசித்தோமேயானால், சிறப்பவேலே மன உறுதியோடு இரு, நாட்டில் உள்ள அனைவரும் ஊக்கம் கொள்ளும், ஏனெனில் நான் உங்களோடு இருக்கிறேன், உங்கள் நடுவில் என் ஆவி நிலை கொண்டுள்ளது என்று சிறுவவேலுக்கு இறைவன் ஆகாய் இறைவாக்கினர் வழியாக உறுதியளிக்கின்றார். காரணம், செருபவேல் தான் 2வது முறையாக அந்த எருசலேம் தேவாலயத்தை கட்டினார். எனவே மீண்டும் 2வது அதிகாரத்தில் 9வது வசனத்திலே ஆகாய் புத்தகத்திலே கூறுகின்றார், இந்த இடத்தில் நான் நலம் நல்குவேன், இதை நான் மாட்சியால் நிரப்புவேன் என்று. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எருசலேம் தேவாலயம் மட்டுமல்ல, இன்று உலகத்தில் உள்ள அனைத்து அர்ச்சிக்கப்பட்ட அனைத்து ஆலயங்களுமே இறைவனின் மாட்சியால் நிரப்பப்பட்டிருக்கின்றன, தூய ஆவியாரால் நிரப்பப்பட்டிருக்கின்றன, இறைவனின் ஆசியால் நிரப்பப்பட்டிருக்கின்றன. அது இறைவனின் ஆசிரை வழங்கக்கூடிய இடமாக, ஒரு புனித ஸ்தலமாக இருக்கின்றது. இதுதான் முதல் ஆலயம். 2வது திருச்சபை. அதாவது கிறிஸ்து திருச்சபையின் தலையாக இருக்கின்றார். நாம் ஒவ்வொருவருமே அந்த திருச்சபையின் உடலின் உறுப்புகளாக இருக்கின்றோம். திருச்சபை என்கின்ற அந்த உடலின் உறுப்புகளாக நாம் இருக்கின்றோம். எனவே திருச்சபை என்பது திரு அவையும் ஒரு ஆலயமாக கருதப்படுகின்றது. அங்கும் இறைவன் குடிகொண்டிருக்கின்றார். இறைவனுடைய மாட்சி நிறைந்திருக்கின்றது. இறைவனுடைய ஆசி, இறைவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கின்றது நம்முடைய தாய் திருச்சபை. 3வதாக இன்றைய நற்செய்தியிலே இயேசு கூறியது, இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் எருசலேம் தேவாலயத்தை ஒப்பிடுகின்றார்கள். இதை கட்டி முடிக்க 46 ஆண்டுகள் ஆயிற்றே, இவர் எப்படி 3 நாளில் இதை கட்டி எழுப்ப முடியும் என்று. ஆனால் இயேசு கூறியது தன்னுடைய உடலாகிய ஆலயத்தை பற்றி அவர் கூறினார் என்று யோவான் இறைவாக்கினர் புனித யோவான் கூறுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, கிறிஸ்துவுடைய உடல் மட்டுமல்ல, கிறிஸ்துவை பெற்றுக்கொண்ட, அதைத்தான் இந்த முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், உங்கள் உடலானது கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்றது கிறிஸ்துவால். எனவே
கிறிஸ்துவால் கட்டி எழுப்பப்பட்ட ஆலயமாகிய உங்கள் ஒவ்வொருவரின் உடல் இறைவனுடைய மாட்சியால் நிரப்பப்பட்டு இருக்கின்றதா? அது நம்முடைய கையில் தான் இருக்கின்றது. நாம் எந்த அளவிற்கு இந்த 3 ஆலயங்களின் புனிதத்தை பேணி காக்கின்றோம், மதிக்கின்றோம். முதலாவதாக இந்த கற்களால் கட்டப்பட்டிருக்கின்ற இந்த ஆலயத்தில் நாம் எந்த அளவிற்கு அதனுடைய மகத்துவத்தை, மதிப்பை உணர்ந்திருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். உண்மையிலேயே நாம் ஆலயத்திற்குள் வரும் பொழுது இங்கே இறைவன் குடிகொண்டு இருக்கின்றார், இறைவனுடைய மாட்சி நிறைந்திருக்கின்றது, இது புனிதமான இடம் என்ற ஒரு உணர்வு நமக்கு உண்மையிலேயே வருகின்றதா? அவ்வாறு வந்தால் கண்டிப்பாக 2வது ஆலயத்தையும் நாம் மதிப்போம், நேசிப்போம், அன்பு செய்வோம். திருச்சபையை எப்பொழுது நாம் இந்த ஆலயத்தின் மதிப்பை, மாட்சியை உணர்கின்றோமோ அப்பொழுது நாம் திருச்சபையையும் மதிக்க கற்றுக்கொள்வோம், திருச்சபையில் இருப்பவர்களையும் மதிக்க கற்றுக்கொள்வோம். ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் மதிக்க கற்றுக்கொள்வோம். நாம் அனைவருமே அந்த திருச்சபை என்கின்ற ஆலயத்தின் உறுப்பினர்களாக, உடலின் உறுப்பினர்களாக இருக்கின்றோம் என்ற ஒரு மதிப்பும் நமக்கு வரும். அவ்வாறு அந்த மதிப்பு வந்ததென்றால், நாம் திருச்சபையை மதிக்கின்றோம் என்றால், 3வதாக நாம் இறைவனின் உயிருள்ள ஆலயங்களாக இருக்கின்றோம் என்ற உணர்வும் கண்டிப்பாக நமக்கு வரும். அவ்வாறு வந்ததென்றால் நாம் இந்த உடலின் மகத்துவத்தை பேணி காப்போம். அந்த உணர்வு இல்லாத பொழுதுதான் நாம் இறைவனை விட்டு தூர விலகி செல்கின்றோம் நமது பாவ வாழ்வினால். எனவே 3 விதமான செய்தி, ஒரு கெட்ட செய்தி, ஒரு நல்ல செய்தி, ஒரு கஷ்டமான செய்தி. என்ன செய்தி முதலில் வேண்டும்? நல்ல செய்தியா, கெட்ட செய்தியா? கெட்ட செய்தி என்னவென்றால், நமது உள்ளமாகிய ஆலயம் மாசடைந்து இருக்கின்றது. காரணம் நமது பாவங்களால், பலவீனங்களால். எரேமியா புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே ஆண்டவர் கூறுகின்றார், நமது உள்ளமாகிய ஆலயம் மாசடைந்து இருக்கின்றது. இது உண்மையிலேயே கெட்ட செய்தி. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் தூய ஆவியார் குடிகொண்டு இருக்கின்ற, நமது உள்ளமானது தூய ஆவியார் குடிகொண்டு இருக்கின்ற ஆலயமாக இருக்கின்றது, இறைவன் மாட்சியால் நிரப்பப்பட்டிருக்கின்ற ஆலயமாக இருக்கின்றது என்பதை நாம் உணராமல் பாவம் செய்யும் பொழுது, அதே நேரத்திலே நமது அயலவர்களும் அதே உயிருள்ள ஆலயமாக இருக்கின்றார்கள், இறைவனுடைய மாட்சியால் நிரப்பப்பட்டு இருக்கின்றார்கள் என்பதை உணராமல் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொழுது, நாம் யூதர்கள் செய்த எருசலேம் தேவாலயத்தை எவ்வாறு அவர்கள் வியாபாரக்கூடம் ஆக்கினார்களோ, வியாபாரமயமாக்கினார்களோ, அதே போன்றுதான் நாமும் அதே தவறை இன்றும் செய்து கொண்டிருக்கின்றோம். இதுதான் கெட்ட செய்தி. ஆனால் அந்த நல்ல செய்தியானது அதனை தூய்மைப்படுத்த அன்று கோபப்பட்ட இயேசு சினம் கொண்டு அவர்களை விரட்டி அடித்த, அதாவது தீமை செய்தவர்களை விரட்டி அடித்த இயேசு இன்றும் நமக்குள் இருக்கின்ற அந்த தீய சிந்தனைகளை, சாத்தானின் சோதனைகளை, சாத்தானின் தந்திரங்களை விரட்டி அடிக்க இயேசு தயாராக இருக்கின்றார். அதுதான் நல்ல செய்தி. காரணம், இயேசு நம்மோடு இருக்கின்றார், நம்மை அழைத்திருக்கின்றார், நம்மை அர்ச்சித்திருக்கின்றார், நம்மை திருமுழுக்கின் வழியாக அபிஷேகம் செய்திருக்கின்றார் நமது உள்ளமாகிய ஆலயத்தை. எனவே அது மாசுபடுத்தப்படும் பொழுது இயேசு கலங்குகின்றார், கோபப்படுகின்றார். அதே நேரத்தில் அதை தூய்மையாக்க விரும்புகின்றார். வார்த்தையால் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே திருத்தூதர் பவுல் கூறியதை போன்று, வார்த்தையாலும் நீரினாலும் அதை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். நம் ஒவ்வொருவரின் உள்ளமாகிய ஆலயத்தை இறைவனுடைய வார்த்தையாலும். ஆனால் 3வது சொன்னேன், கெட்ட செய்தி, நல்ல செய்தி. இன்னொரு செய்தி கஷ்டமான செய்தி. அதாவது கெட்ட செய்தி உண்மைதான், நமது உள்ளமாகிய ஆலயம் மாசடைந்து இருக்கின்றது. நல்ல செய்தி, இயேசு நம்மை தூய்மையாக்க, நமது உள்ளத்தை தூய்மையாக்க விரும்புகின்றார், நம்மோடு இருக்கின்றார். ஆனால் கஷ்டமான செய்தி என்னவென்றால், அவ்வாறு செய்ய விளைகின்ற இயேசுவிற்கு நாம் அனுமதி அளித்தால் ஒழிய, நாம் அனுமதி கொடுத்தால் ஒழிய இயேசுவால் தனியாக ஒன்றும் செய்ய இயலாது. எருசலேம் தேவாலயத்திலே அங்கே அதை மாசுபடுத்தி, அதை வியாபாரக்கூடமாக்கி யூதர்களை விரட்டி அடித்தார்.
ஆனால் நமது உள்ளமாகிய ஆலயம் மாசுபடிந்திருக்கின்ற பாவத்தால் அழுக்கால் நிறைந்திருக்கின்ற நமது உள்ளமாகிய ஆலயம் தூய்மையாக்கப்பட வேண்டுமே. ஆனால் இயேசுவால் மட்டும் ஒன்றும் செய்துவிட முடியாது, நாம் அனுமதி கொடுக்க வேண்டும். அதுதான் கஷ்டமான செய்தி. அதாவது எப்பொழுது நாம் நமது உள்ளமாகிய ஆலயம் நமது பாவங்களால் நமது பலவீனங்களால் நாம் அதை மாசுபடுத்தி இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்கின்றோமோ, ஒப்புரவு என்னும் அருட்சாதனம் வழியாக அல்லது நொறுங்குண்ட உள்ளத்தின் வழியாக நாம் இறைவனிடம் வந்து மண்டியிட்டு நமது பாவங்களை அறிக்கையிடும் பொழுது கண்டிப்பாக அன்புக்குரியவர்களே, இறைவன் நம்மை முழுமையாக தூய்மையாக்குவார். இறைவன் நம்மை முழுமையாக இறைவனுடைய மாட்சியால் மீண்டும் நம்மை நிரப்புவார். இதை இயேசு ஆசைப்படுகின்றார். நாம் அனுமதி கொடுக்க தயாராக இருக்கின்றோமா என்று சிந்திக்க இன்று அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஆலயத்தில் மட்டுமல்ல, நாம் வாழ்கின்ற ஒவ்வொருவருடைய உடலிலும் நாம் ஒவ்வொருவருமே உயிருள்ள தூய ஆவியின் ஆலயங்களாக, இறைவனுடைய மாட்சி தங்கி இருக்கின்ற ஆலயங்களாக இருக்கின்றோம். எனவே நாம் அந்த மாட்சியை உணர்ந்து இறைவனின் ஆசிரியை நிறைவாக பெற ஒப்புரவின் அருட்சாதனம் வழியாக நம்மை நாமே சுத்தப்படுத்த சுத்திகரிக்க வேண்டும். இதோ இந்த காலகட்டத்திலே பலரும் திருப்பலி காண முடியாமல் திருவருட்சாதனங்களை பெற முடியாமல் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நாம் எத்தனை பேர் குறைந்தது இந்த ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கின்றோம், இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவனுடைய ஆசையை நிறைவாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பார்ப்போம். ஆனால் குடும்பம் என்பது ஒரு ஆலயம் என்று சொல்லுவார்கள். அதே போன்று, அதாவது சாத்தான் ஆண்டவரிடம் சொன்னதாம், இந்த கொரோனா எனும் வைரஸ் நோயினால் உம்முடைய ஆலயங்கள் அனைத்தையும் நான் மூடிவிட்டேன், உம்முடைய மக்கள் அனைவரையும் நான் நிற்கதையாகி விட்டேன் என்று சந்தோஷப்பட்டதாம். ஆனால் ஆண்டவர் கூறினாராம், நீ ஆலயங்களை மட்டுமே மூடினாய், ஆனால் மக்கள் வாழுகின்ற அனைத்து இல்லங்களிலும், அதாவது அவர்களுடைய வீடுகளும் நான் ஆலயமாக ஆக்கிவிட்டேன் என்று. ஆம், எப்பொழுது நாம் ஒன்றாக குடும்பங்களாக இணைந்து ஜெபிக்கின்றோமோ அங்கு உண்மையிலேயே அந்த வீடு ஆலயமாக மாறுகின்றது. பல நேரங்களில் நாம் மாதா டிவியிலும் சரி, பல்வேறு தொலைக்காட்சியிலும் நாம் நேரடியாக ஒளிபரப்பப்படுகின்ற திருப்பலி அல்லது மற்ற ஜெபங்களில் நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம், இன்றும் கலந்தோம். ஆனால் அவ்வாறு அந்த திரு வழிபாடுகளில், திருப்பலியில் அல்லது ஜெபங்களில் எந்த உணர்வோடு நாம் கலந்து கொண்டிருக்கின்றோம்? ஆலயத்திற்கு வரும் பொழுது அழகாக உடை உடுத்தி பயபக்தியோடு வருகின்றோம். இதே உணர்வோடு நாம் நமது வீடுகளில் நாம் தொலைக்காட்சி வழியாக காணுகின்ற அந்த ஜெபங்களில் அல்லது திருப்பலிகளில் அதே பயபக்தியோடு உண்மையிலே நாம் பங்கெடுக்கின்றோமா என்பது பெரிய கேள்விக்குறி. பலர் சாப்பாடு சாப்பிட்டுக் கொண்டு அல்லது வேறு ஏதாவது படங்கள் பார்த்து கொண்டு விளம்பர இடைவேளையில் நாம் திருப்பலிகளை அல்லது ஜெபங்களை பங்கெடுத்தோமேயானால் கண்டிப்பாக நாம் அங்கே தவறு செய்கின்றோம், ஆலயத்தின் மாட்சியை நாம் மாசுபடுத்துகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, உரிய அனுமதி வரும் வரை நாம் ஆலயத்தில் முழு அனுமதியோடு திருப்பலியில் பங்கெடுக்கும் வரை வீடுகளில் நீங்கள் தொலைக்காட்சியில் இந்த திருப்பலிகள் அல்லது ஜெபங்களில் பங்கெடுக்கும் பொழுது முழுமையான தயாரிப்போடு ஒரு பயபக்தியோடு நல்ல உடை உடுத்தி அந்த வழிபாடுகளில் பங்கேற்க உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அப்பொழுது நமது இல்லத்தையும், அதாவது நாம் வாழ்கின்ற வீடுகளையும் நாம் ஒரு இறைவனின் மாட்சி தங்கக்கூடிய, இறைவனின் ஆசி, தூய ஆவியானவரின் பிரசன்னம் தங்கி இருக்கக்கூடிய ஆலயமாக நாம் மாற்ற முடியும். அதற்குத்தான் இறைவன் ஆசைப்படுகின்றார், இறைவன் விரும்புகின்றார். எனவே அதையும் நாம் நிறைவேற்றுவோம். அதே போன்று நமது உள்ளமாகிய ஆலயத்தையும் ஒவ்வொரு நாளும் இறைவன் வாழக்கூடிய ஆலயமாக, தூய ஆவியானவரை பிரசன்னம் தங்கி இருக்கக்கூடிய ஆலயமாக எண்ணி அதனுடைய மகிமையை போற்றுவோம், ஆலயத்தின் மகிமையை பேணி காப்போம், இறை ஆசிரை நிறைவாக பெற்று மகிழ்வோம். ஆமென். விண்ணப்பங்களையும் இந்த ஆலயத்திலே மாற்றி அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமது பரம தந்தையிடம் எழுப்புவோம். நமது தாய் திருச்சபைக்காக மன்றாடுவோம். நான் உங்களை உலகிலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன். நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை
தூய அவையால் அர்ச்சிக்கப்பட்டு இறைப்பணியாற்ற தம்மையே அர்ப்பணித்திருக்கும் நமது திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், மறைக்கண்ணியர்கள் மற்றும் உள்ள துறவரத்தார்கள் அனைவரும் சமூகம் எடுக்கும் சவால்களை எதிர்கொண்டு இன்னல்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். நமது ஞான மெய்ப்பர்கள் ஞானத்தாலும் நலங்களாலும் நிரப்பப்பட்டு விவேகத்துடனும் வீரத்துடனும் செயல்பட வர வேண்டி தூய ஜெபமாலை அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்று முதல் ஆண்டு நிறைவை காணும் இந்த எழில்மிகு ஆலயம் உருவாக உதவிய நல் உள்ளங்களுக்காக மன்றாடுவோம். சிற்றூரா ஓரிக்கோட்டையில் சிறந்ததோர் ஆலயம் எழுப்ப சித்தம் கொண்ட இறைவனின் திருவடிகளுக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இக்கோவிலை நான் தெரிந்து திருநிலைப்படுத்தியுள்ளேன். என் கண்ணும் கருத்தும் இதன் மேல் எந்நாளும் இருக்கும் என்று குறிப்பேடு 2ஆம் நூலில் குறித்துள்ளது போல இந்த எழில்மிகு அன்னையின் ஆலயம் உருவாக சிரத்தையுடன் செயல்பட்டதுடன் முகமலர்ந்து இயன்றவரை பொருளுதவியை தாராளமாக வழங்கிய இம்மண்ணின் மைந்தர்கள் மற்றும் நல்மணம் கொண்ட நன்கொடையாளர்கள், மனம் வந்து உடல் உழைப்பை தந்த நல் உள்ளங்கள் மற்றும் தங்கள் ஜெபங்களால் தாங்கிய அனைவரது குடும்பங்களையும் உற்றார் உறவினர் நண்பர்களையும் உமது வல்லமை மிகு அருட்கரங்களால் தொட்டு அணைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் தூய ஜெபமாலை அன்னை வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, கேட்டவர்களும் நல்ல மழைக்காக மன்றாடுவோம். கார்மேகங்கள் சூழாதோ, கனமழை பொழியாதோ, எங்கள் காடு கரணைகள் நனையாதோ என்று காத்திருக்கும் மக்கள் நாங்கள். நீங்கள் நிலத்தில் விதைத்துள்ள விதை மீது ஆண்டவர் மழை பொழிவார். நிலத்தின் விளைவான உணவு செழுமையாகவும் மிகுதியாகவும் இருக்கும் என்ற எசையா இறைவாக்கினரின் வாக்கு உம்மை நம்பிக்கையோடு நாடு நிற்கும் எங்களுக்கு நீர் வழங்கும் வாக்குறுதியாகவும் ஆசீராகவும் அமைய வர வேண்டி தூய ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை வேண்டுகிறோம். ஆண்டவரே, இந்த மன்றாட்டை கேட்டிருக்கிறோம். இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் மன்றாடுவோம். பேசாமல் பேசும் ஒன்றாய் நமது ஓரிக்கோட்டை கல்லறை தோட்டம் காணப்படுகிறது. இங்கு அமைதியில் துயில்பவர்கள் நமக்கு அறிமுகம் இல்லா முன்னோர்கள் பலர். வாழ்ந்து காட்டிய நடத்தையால், வழங்கிய அறிவுரைகளால் நமக்கு வாழ்க்கையை கற்றுத்தந்தவர் சிலர். இறைவா, இம்மண்ணில் வாழ்ந்து விண்ணில் இருக்கும் பாசமிகு எம் உறவுகளுக்காய் உம்மிடம் மன்றாடுகிறோம். நீர் இவர்களுக்காய் உம் வான் வீட்டில் கதவுகளை திறக்க வேண்டும் என்றும் உம் வானக விருந்தில் இவர்கள் பங்கு பெற வேண்டும் என்றும் உம்மை மன்றாடுகிறோம். மேலும் அகில உலகிலும் கொரோனா நோய் தொற்றால் இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்கும் நித்திய இளைப்பாற்றி அருள வர வேண்டி தூய ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொரோனா தொற்றிலிருந்து விடுபட மன்றாடுவோம். விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டுள்ளது என்றுரைத்த என் இறைவா, உம் வல்லமை மிக்க உம் அதிகாரத்தின் மூலம் இக்கொடிய தொற்றை அழிக்க வேண்டுகிறோம். எம்மை விடுவிக்க விளையாக்க கொடுக்கப்பட்ட உமது திரு ரத்தம் நோய் தொற்று கொண்ட அனைவரையும் சுத்திகரித்து முழு சுகம் அளிக்க வேண்டுகிறோம். இத்தொற்றை எதிர்த்து போராடி கொண்டிருக்கும் ஆராய்ச்சியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், காவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். இந்த சூழலில் போதிய வருமானமின்றி தவிக்கும் அனைவர் மீதும் இறைவா நீர் கருணை கூர்ந்து இரக்கம் வைத்து உதவியருளும். சொந்த ஊர்களுக்கு நடந்து செல்லும் பல்லாயிரக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் சிரமமின்றி தங்கள் இல்லங்கள் சேர வேண்டுகிறோம். வியத்தகு செயல்களை நிகழ்த்த வல்ல இறைவா, உம் வார்த்தையின்படி நாங்கள் நடந்து உம் துணையோடு எல்லா சவால்களையும் எதிர்கொள்ளும்
வரம் வேண்டி தூய ஜெபமாலை அன்னை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இரக்கமே உருவான இறைவா, புனித ஜெபமாலை அன்னையனுடைய ஆலயத்தை இந்த ஓரிக்கோட்டை பங்கிலே கட்டி முடித்து முதலாம் ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் உம்மிடம் சமர்ப்பித்த மன்றாட்டுகளையும் எங்கள் உள்ளங்களில் இருக்கின்ற ஏக்கங்களையும் நீர் அறிந்தருள்வீர். நாங்கள் உயிருள்ள ஆலயமாக தூய ஆவியானவர் தங்கி வாழும் ஆலயங்களாக இருக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழவும், ஆலயத்தினுடைய மாட்சியை உணர்ந்தவர்களாக, உமது பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக வாழவும் வரம் தந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். நான் என் வரம் தருகின்றேன். ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவர் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் வரம் தருகின்றேன். படைப்புகள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். படைப்புகள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் வளராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே. மனக்கான ஏற்றிடுமே, மனத்தார ஏற்றிடுமே. காணிக்கை தரும் நேரம் நான் என் வரம் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பதையெல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, திரு அவை பேரின்பத்துடன் அழைக்கும் காணிக்கை உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. அதனால் இப்புனித இல்லத்தில் ஒன்றக்கூடும் உமக்கள் இங்கு நடைபெறும் மறை நிகழ்ச்சிகளால் என்றென்றும் முடிவில்லா மீட்பை கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் நாங்கள் உமதருளால் கட்டி எழுப்பிய இந்த கோவிலில் உம்மை நோக்கி பயணம் செய்யும் உமது குடும்பத்திற்கு உதவி புரிய நீர் ஒருபோதும் தவறுவதில்லை. இந்த கோவிலின் வழியாக நீர் எங்களோடு கொண்டுள்ள அன்புறவின் வரை நிகழ்வை வியத்தகு முறையில் நீர் வெளிப்படுத்தி செயல்படுத்துகின்றீர். ஏனெனில் உமது உயிருள்ள கோவிலாக எங்களை இங்கு கட்டியெழுப்பே
பட்சித்திருக்கின்றீர். விண்ணக வீடான எருசலேமில் உமது அமைதியை கண்டு முழுமையடையும் வரை உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை பல்வேறு உறுப்புகளான ஆண்டவருடைய உடலாக இங்குதான் தொடர்ந்து வளர்ச்சி பெற செய்கின்றீர். ஆகவே புனிதர்களின் திருக்கூட்டத்தோடும் உமது ஆட்சியின் கோவிலில் நாங்கள் உம்மை புகழ்ந்து வாழ்த்தி போற்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. இதோ திருப்பலியிலே மிகவும் முக்கியமான நேரம். அப்பமும் ரசமும் கிறிஸ்துவனுடைய திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் மாற்றப்பட இருக்கின்ற இந்த நேரம். இதோ இந்த நேரத்தில் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் தூய ஆவியானவரின் பிரசன்னத்தால் அர்ச்சிக்க ஜெபிக்க நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக, நம் ஒவ்வொருவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக, உயிருள்ள ஆலயங்களாக இருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் இறைவனுடைய ஆட்சியால் நிரப்ப வேண்டும்படியாக இந்த நேரத்திலே நம் ஒவ்வொருவரையும் இறைவன் பாதம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இந்த அப்பரச காணிக்கைகளோடு நம் உடல் உள்ள ஆவி அனைத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணித்து ஜெபிப்போம். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன், நான் அர்ப்பணித்தேன். ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன். அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. அப்பா, என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா.
கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, கசப்பு வெறுப்பு காயங்கள் கடந்து போனதையா, அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான் அர்ப்பணித்தேன், ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், என் ஆவி ஆத்மா சரீரம் அர்ப்பணித்தேன், அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா, அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேன் ஐயா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு சூசை மாணிக்கம், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள், கண்ணியர்கள், நற்செய்தி பணியாளர்கள், இறைமக்களாகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருளும். இறைவாய் நாளிலே இந்த புதிய ஓருக்கோட்டை புனித ஜெர்மனி அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆலய அபிஷேகம் செய்யப்பட்ட முதலாம் ஆண்டு நினைவு கொடுத்து நாங்கள் நன்றி கூடி ஜெபிக்கின்ற ஆண்டவரே, உமது வல்லமைக்கும் ஆற்றலுக்கும் இரக்கத்திற்கும் ஆசிற்காக நன்றி வருகின்றோம். தொடர்ந்து ஒவ்வொரு குடும்பத்தாரையும் நீர் ஆசிரியப்பீராக. எல்லா தீமைகளிலிருந்து ஓய்வு வருத்தங்களிலிருந்தும் ஆபத்து பத்துகளிலும் காப்பாற்றி தாங்கள் செய்கின்ற அனைத்து தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் அடையவும், இன்னும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும்
பிள்ளைகளா படித்து வெற்றியடைவும், வேலை நிற்போருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவும், இன்னும் அவருடைய குடும்பங்களை நாம் ஆஸ்வதிக்கவும் கெஞ்சி மன்றாடுவோம். இந்த ஊரில் வாழ்ந்து இறந்த வழியார் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து விண்ணகம் சேர்ப்பீராக. இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும். கடவுளின் கண்ணித்தான புனிதமிக்க எங்கள் பாதுகாவலி புனித ஜெபமாலை மாதா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலர் புனித அருளானந்தர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கோடும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை பணிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறை அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
எழுந்தருளி வர இருக்கின்றவர். நம்மை தூய்மையாக்க, இறைவனின் மாட்சியால் நம்மை நிரப்ப, தூய் ஆவியானவரின் பிரசன்னத்தால் நம் ஒவ்வொருவரையும் நிரப்ப விரும்புகின்றவர். செவ்வரின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர், பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல வேண்டும். எனது ஆத்மா நாடுகிறேன். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். வாழ்வின் நிறைவை உன்னில் கண்டேன். இதய வாசல் திறந்து வைத்தேன். உதயமாகி என்னில் வந்தாய். என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என அழைக்கப்படும் என்கிறார் ஆண்டவர். அதில் கேட்கிறவர் பெற்றுக்கொள்கின்றார், தேடுகிறவர் கண்டடைகிறார், தட்டுகிறவருக்கு திறக்கப்படும் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உட்கொண்ட இப்பலி உணவின் வழியாக உமது உண்மையை எங்கள் உள்ளங்களில் வளர்ந்தோங்க செய்தருளும். நாங்கள் புனித கோவிலில் உண்மை இடைவிடாது வழிபடவும், உன் திருமண் புனிதர் அனைவருடனும் எங்கள் பாதுகாவலியாகிய ஜெபமாலை அன்னையுடனும் உம்மை என்றென்றும் ஆட்சிப்படுத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உமாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிரியருக்கு தலைவணங்கி மன்றாடுவோம். இன்றும் இந்த கோவிலின் முதலாண்டு அச்சிப்பு நாளை நினைவு கூறும் நாங்கள் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்துள்ள இறைவனுக்கும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவராகிய இறைவன் உங்கள் மீது விண்ணக ஆசியை நிறைவாய் பொழிவாராக. சிதறுண்ட மக்கள் அனைவரையும் தம் மகனில் ஒன்று சேர்க்க விரும்பிய இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் தமது கோவிலாகவும் தூய ஆவியாரின் உறைவிடமாகவும் விளங்க செய்வாராக. இவ்வாறு நீங்கள் மகிழ்வுடன் தூயவர்களாகி இறைவனுக்கு உகந்த இல்லிடமாக திகழவும், உயிருள்ள ஆலயமாக திகழவும், நீங்கள் நிலையான பேச்சின் உரிமை சொத்தை பெறவும் உங்களுக்கு அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் சமாதானத்திலும் சகோதர உறவிலும் உயிருள்ள ஆலயங்களாக சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்புள்ள சகோதர சகோதரர்களே, ஊரைக்கோட்டை புனித ஜெபமாலை அன்னைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த ஆலயத்தை அர்ப்பண செய்யப்பட்ட முதலாம் ஆண்டை நினைவு கொடுத்து நாங்கள் இந்த அர்ப்பண விழாவிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து வைக்கின்றோம். எனவே இந்த நாளிலே நமக்காக வந்து திருப்பலி நிறைவேற்றி வரைவுரையாற்றி ஜெபித்த அருள் தந்தை ஸ்ரீவா அவர்களுக்கு நம்முடைய இணையகழிந்த வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். திரளும் ஜெப